எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மக்களே? இந்த வீடியோல விஜே பார்வதியோட ஃபேன்ஸ் கொடுத்த கிஃப்ட்டுகளையும், லெட்டர்களையும் பத்தி பார்வதி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பேச போறோம். அத பத்தி மட்டுமா பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்வதிக்கு தன்னோட ஃபேன்ஸ் கிஃப்ட்டுகள் மூலியமாவும், லெட்டர்கள் மூலியமாவும் பார்வதிக்கு என்ன மெசேஜ சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறதையும் பேச போறோம். த பிக் பாஸ் சீசன் 9 முழுக்க முழுக்க 91 நாள் டிராவலாக மிக முக்கிய நெருக்கமான காரணம் விஜே பார்வதி அப்படிங்கிற எல்லா நிகழ்வுகளையும் நம்மளோட ஸ்டைல்ல தெளிவா அனலைஸ் பண்ணி பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. கீழே ஹைப் பட்டன் இருக்கும், ஒரு தட்டி விட்டுருங்க. நீங்க லைக் பண்ணவும் ஹைப் பண்ணவும் மறந்துறீங்க மக்களே. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஹைப்பும் இந்த வீடியோவை பார்வதியோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சஜஷன்ல போய் காட்டும். சரி, ஓகே. இன்னைக்கு அந்த கிஃப்ட் லவ் இருக்கு பாருங்க, அது ரொம்பவே அவ்வளோ அழகா இருந்தது. அந்த வீடியோ போனதே தெரியல. வைவித் பார்வல பார்வதிக்கு அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த கிஃப்ட்டுகளை அவ்வளவு சந்தோஷமா அவங்க அப்படி என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கோலாகலமா அதை நேசிக்கிறாங்க. அதை வாசிக்கும் போது அவங்கள அறியாம அவங்களுக்குள்ளார வந்த கண்ணீர்கள் உண்மை, அவங்கள அறியாம அவங்களுக்குள்ள வந்த அந்த புன்முறுவலான சிரிப்புகள் உண்மை. ஏன்னா அந்த கவிதைகள் அந்த எழுத்துக்கள் கவிதைகள் மாதிரி தான் இருந்தது. அவன் நிறைய கவிதைகள் எழுதுறதுனால கவிதைகள் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துருச்சு. ஆனா அந்த கமெண்ட்டுகள் ஒவ்வொன்றும் பார்வதியோட ஆர்மி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த கமெண்ட்டுகள் ஒவ்வொன்றும் கவிதைகளாக இருந்தது, வாழ்க்கையாக இருந்தது. பார்வதி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுபவிச்ச அத்தனை ரணமான வார்த்தைகளை அந்த இடத்துல கோர்த்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 246 ப்ரோமோக்கள்ல ஒரு பெண் எவ்வளோ ஒரு கேமர் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினாங்க. நீங்க கமருதீனுக்கான காதல்ல மட்டும்தான் பாக்குறீங்க. அந்த காதலை கொச்சைப்படுத்துற விதமா அது லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார அந்த லவ்வை தாண்டி அவங்க முழுக்க முழுக்க ஒரு கேமராக வெளிப்பட்டுருக்குறாங்க. என்னெல்லாம் ஒரு கேமர் யோசிக்கணுமோ, என்னெல்லாம் ஒரு ஃபிசிக்கலாக மென்டலாக எப்படியெல்லாம் இருக்கணுமோ அப்படி விஜய் பார்வதி அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் இருந்திருக்கிறாங்க. இல்லைன்னா ரெட் கார்டுக்கு அப்புறம் இன்னைக்கு இவ்வளோ ஃபேன்ஸுகளை அவங்க சம்பாரிச்சிருக்கவே முடியாது. 246 ப்ரோமோவில் ஒரு பெண் அவ்வளவு தூரம் டிராவல் ஈஸியாக கிடைச்சிடாது. ஒரு சேனல் அப்படி ஈஸியாக தூக்கிந்தாம உனக்கு மட்டுமே ப்ரோமோக்களை கொடுக்குற, நீ மட்டுமே ப்ரோமோக்களில் டெலிகாஸ்ட் பண்ணுற அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க கொடுத்த கண்டென்ட்டுகள் அப்படி. அப்போ அந்த கண்டென்ட்டுகளை இவங்க ஃபேக்காக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஃபேக் நரேட்டிவ் மாதிரிலாம் அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. உண்மையாக அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார எங்கெல்லாம் கேள்விகள் கேட்கப்படணுமோ, எங்கெல்லாம் எதிர்த்து நிற்கணுமோ, எங்கெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு கேமராக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார த பிக் பாஸ் சீசன் 9 திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுற த பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிற அந்த ஷோவே 91 நாள் டிராவலாக மிக முக்கிய நெருக்கமான காரணம் விஜய் பார்வதி. அப்படிப்பட்ட அந்த பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இந்த சேனல் டிஆர்பி ஹைப்புக்காக அவங்களுடைய லைஃப் எப்படி போனால் என்ன, அவங்க என்ன ஆனால் அவங்களுக்கு என்ன, வெளியில் போயிட்டு அவங்க எவ்வளோ ஹேட்டர்ஸ் எல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டா என்ன, உங்கள் லைஃப் எப்படி போனால் எங்களுக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரெட் கார்டு கொடுத்தாங்க. அதுக்காக இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது நீங்கள் சரின்னு பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தவறு அப்படின்னு தான் பேசுகிறேன். ஏன்னா ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் ஒன்றுமே அங்கே நடக்கலை. அதாவது சபரி பண்ணாத தப்போ, மற்றவங்க எல்லாருமே பண்ணாத தப்போ கமருதீனும் விஜய் பார்வதியும் பண்ணலை. நீங்கள் எவிக் பண்ணி வெளியில் தட்டி விட்டுருக்கலாம், ஒரு எல்லோ கார்டு வார்னிங் கொடுத்துருந்துருக்கலாம். அப்படிலாம் கொடுத்தா அவங்க டைட்டில் வின்னர் லெவலுக்கு போயிடுவாங்க. இவங்க மக்களோட மனசில் நிறைய நின்றுட்டாங்க. இவங்களுக்கான ஃபேன் பேஜஸ் அதிகமாக இருக்குது. பார்வதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் மிக நெருக்கமாக கமருதீன் பார்வதியெல்லாம் 3ஆம் 4ஆம் இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் வச்சுருந்தா கம்பல்சரி டைட்டில் வின்னர் வரைக்கும் போயிடுவாங்க. நீங்கள் டிசைட் பண்ண அந்த ஆள் டைட்டில் வின்னராக ஆகவே முடியாது அப்படின்னு பிளான் பண்ண நீங்கள் அவங்கள ரெட் கார்டு கொடுத்து தட்டி விட்டீங்க. ஒன்றுமே இல்லாத ஒரு டாபிக். உண்மையாக மக்களே இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. சாண்ட்ராவுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார கார் டாஸ்கில் விஜய் பார்வதியும் கமருதீனும் பண்ணுனது முழுக்க முழுக்க ஒரு சரியில்லைன்னே வச்சுக்கோங்க. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அத்தனை லட்சம் கேமராக்களும் அந்த ஷோவை நடத்துகிற அவங்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா அப்பயே அதை தடுத்து இருந்திருக்கலாம். அது அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போகாமல் இவங்க நிறுத்தி இருந்திருக்கலாம். ஏன் விட்டாங்க? அவங்களுக்கு அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. என்ன நடந்தாலும் அவங்கள பொறுத்தளவுக்கு அது டிஆர்பி. அதில் ஒரு ரெட் கார்டு கொடுத்தா அதுவும் டிஆர்பி. ஆனால் விஜய் பார்வதி மாதிரி ஒரு பெண்ணுக்கெல்லாம் கமருதீன் கூட ஒரு ஆணாக ஒரு போல்டாக இல்லாமல் இந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் எனக்கு மனசு ரொம்பவே உடஞ்சி போய் நான் சூசைட் வரைக்கும் போய்க்கலான்னு சொல்லி உடஞ்சி போய் ஒரு ஆண்மகன் சொல்கிறாங்க. அந்த பெண் அதை எவ்வளவு நெகட்டிவ்களை வெளியில் எவ்வளவு விமர்சனங்களை சந்திச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம் என்னென்னா,
கிட்டத்தட்ட வந்து அந்த செவுத்துல அடிச்ச பந்து வந்து எவ்வளோ பவுன்சிங்கா ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வருமோ, அந்த மாரி ரெட் கார்டு வாங்கிட்டு போய் தோய்வடைஞ்சு, மன ரீதியா வெக்ஸ் ஆயி போய் வெளியிலேயே தலகாட்ட யோசிச்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு மத்தியில விஜய் பார்வதியும், கம்ருதீனும் வந்து கம்பேக் குடுத்தது ரொம்பவே பெரிய விஷயம் மக்களே. உண்மையா யோசிச்சு பாருங்க. நம்ம லைஃப்லலாம் வந்து யாராவது ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டாவோ, நம்மளுக்கு நெகட்டிவா ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுனாவோ, நம்ம ரொம்பவே வெளியில வர பயப்படுவோம். என்னைய பொறுத்தளவுக்கு நானுமே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வரும்போது, உண்மையாவே எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கூட தெரியாம தடுமாறுவோம். ஏன் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுக்கான நெகட்டிவ்கள் கிடைக்கும்போது தோய்வடைஞ்சு அழுதுகிட்டு ஒரு மூலையில நம்மலாம் போய் உருண்டு தான் கிடப்போம். எனக்கெல்லாம் ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா, ஐய்யய்யோ! அப்படிங்கிற மாரி தான் இருந்திருப்போம். இப்ப பார்வதி மாரி பாசிட்டிவ் வைப்போட வெளியில வந்த பெண்கள பார்க்கும்போது, ஒவ்வொரு பெண்களும் இந்த மாரி தான் கம்பேக் குடுக்கணும். இந்த மாரி தான் வெளியில வரணும். யார் நீங்க? நீங்கலாம் நெகட்டிவ செட் பண்ணிட்டு போறதுக்கு நீங்கலாம் யாரு? நீங்கலாம் ரெட் கார்டு குடுக்க நீங்கலாம் யாரு? அப்படின்னு சொன்ன அந்த விஷயம், ஹேட்ஸ் ஆஃப் பார்வதி, ஹேட்ஸ் ஆஃப் கம்ருதீன் அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கு. அதை தாண்டி ஆஃப்டர் பிக் பாஸ் ரெட் கார்டுக்கு அப்புறம் விஜே பார்வதியும், கம்ருதீனும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒரு உண்மையா தான் இருந்தாங்க. வெளியில அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் உண்மையா இருந்தாங்க அப்படின்னு நேசிச்சுக்கிட்டு இருக்கிற ஃபேன்ஸ் ஆகிய நீங்க அவங்களுக்கு குடுத்த சப்போர்ட்டிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு வெறுமனான வார்த்தைகளுக்குள்ளார ஒரு பர்ட்டிகுலர் கட்டமைப்புக்குள்ள எப்படி சொல்றது? அது கட்டமைக்கவே முடியாது. அவ்வளவு ட்ரூ லவ். என்னமோ சொல்லுவாங்கள்ல, ஒரு பால் வந்து எதுவும் நச்சு கலக்கப்படாத பால் எவ்வளவு புனிதமா இருக்குமோ, அந்த ஃபேன்ஸ் ஒரு எப்படி சொல்றது? நான் சொல்றேன்னு தப்பா நெனச்சுங்க. ஒரு பைத்தியகாரத்தனமா, ஒரு வெறித்தனமா உங்களுக்கு ஒருத்தர பிடிச்சு போயிருச்சுன்னா, அவங்க வந்து தப்போ, சரியோ எது நடந்தாலும் அந்த இடத்துல நிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சுர்றோம் இல்லையா? அந்த லவ் ரொம்பவே வேல்யூவான லவ். அந்த இடத்துல வந்து அவங்க செஞ்சது தப்பே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அவங்களுக்காக நீங்க எல்லாருமே இப்ப வரைக்கும் பார்வதியோட ஜஸ்ட் ஒரு ரீல்ஸு ஒரு ஆட் ஷூட் பண்ணுது. அந்த ரீல்ஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ். அந்த கமெண்ட்டுக்கு கீழ போய் பார்த்தா, அவ்வளோ பாரு கம்ருதீன், பாரு கம்ருதீன். ஒரு டைட்டில் வின்னர்களுக்கு கிடைக்கப்பெறாத அவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்து ஏன் பார்வதிக்கும், கம்ருதீனுக்கும் கிடைச்சிருக்குதுன்னா, கிட்டத்தட்ட பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிற இந்த ஷோ வந்து உண்மையாவே ஒரு வொர்ஸ்ட் சீசன். இந்த சீசன் மிக முக்கிய காரணம் இந்த கானா வினோத், விஜே பார்வதி, கமருதீன் இந்த 3 நபர்களும் இல்லன்னா, இந்த சீசன் 9வே இந்த ஷோ வந்து கண்டிப்பா கொண்டு போயிருக்கவே முடியாது. அவ்வளவு வொர்ஸ்ட் சீசன். இதுவரைக்கும் என்னோட ஒப்பீனியன்ல பிக் பாஸ் 1லிருந்து இப்ப வரைக்கும் 9 மாரி ஒரு வொர்ஸ்ட் சீசனே கிடையாது. இந்த 3 நபர்களும் இல்லைன்னா, இந்த டிராவல் ஃபைனல நோக்கி வந்திருக்காது. கப்ப வந்து ஒரு டைட்டில் வின்னரா யாருமே வாங்கிட்டு போயிருந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட விஜே பார்வதிக்கு அவங்களோட ஃபேன் வந்து அவங்க என்ன சொல்றது? என்னென்னமோ ஊர்ல இருந்தெல்லாம் படிக்கிறாங்க. அவங்க எழுதியிருக்கிற அந்த வார்த்தைகள் சொல்றாங்க. ஒருத்தர் வந்து சூப்பரா எக்ஸாக்ட்டா கமெண்ட் பண்ணிக்கிறாரு. 246 ப்ரோமோல வந்திருக்கிறாங்க. லைவ்ல 24 ஹவர்ஸ்ல 15 ஹவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட விஜே பார்வதி தான் வந்து டெலிகாஸ்டே ஆயிருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம வெறுமனே அடிக்கடி என்னடா டிஆர்பி வந்து பார்வதினால தான் கிடைச்சதுன்னு பேசிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேட்கறவங்களுக்கு உண்மையாவே அந்த கமெண்ட்களை போய் பாருங்க. ஒரு 24 ஹவர் லைவ் ஷோவ வந்து 15 ஹவர்ஸ் விஜய் பார்வதியா அங்க கண்டென்ட் கிரியேட்டரா கொண்டு வந்திருக்கிறாங்க. 1 ஹவர் ஷோல அவங்கள எப்படி காமிச்சாங்கன்னு தெரியல. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லா லைவ்ல விஜய் பார்வதியும், கம்ருதீனையும் வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார அவங்களுக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளுமே அநீதி. என்னோட ஒப்பீனியன் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார கம்ருதீன், விஜய் பார்வதி, கானா வினோத் எல்லாமே வந்து அவங்களோட ட்ரூ ரோல்ல தான் இருந்தாங்க. வெளியில அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் உண்மையா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அதனால மட்டுமே இத்தனை லட்சக்கணக்கான ஃபேன்ஸுகள அந்த உண்மை வந்து அவங்களுக்கு சம்பாரிச்சு குடுத்தது. சரி ஓகே. நம்ம பேச வந்த டாபிக் விட்டுட்டு ஏதேதோ பேசுறோம். ஏன்னா, பார்வதியும், கம்ருதீனும் எடுத்து பேசம்போது அவங்களுக்கு ஒரு சைடு வந்து அந்த பிஆர் டீம் ஹேட்டர்ஸ்லாம் அடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என்னெல்லாம் தோணுது தெரியுங்களா? உண்மையாவே சீசன் 9 இவங்க இல்லன்னா, இல்லடா அப்பாடி தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. டைட்டில் வின்னர் நீங்க வாங்கணுங்கிறதுக்காக முழுக்க இந்த 2 பேர்த்தோட லைஃப்ப என்ன பண்ண எனக்கு என்னடான்னு சேனலும் விட்டுருச்சு. நீங்களும் அத அக்செப்ட் பண்ணிட்டு கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு பிக் பாஸோட முதல் நாள்லேருந்து வாட்ச் பண்ணி பாருங்க. அந்த பெண் வந்து ஒரு கேமுக்காக கம்பேக் குடுத்துருக்காங்க. பிசிக்கலாவும், மென்டலாவும் ஸ்ட்ராங்கா நின்னு விளையாண்டுருக்கிற அந்த பெண்ண வந்து நீங்க பாராட்டாம உதாசீனமா பேசிட்டு இருக்கிறீங்கடா அப்படிங்கிற மாரி தான் தோணுது. சரி ஓகே. அவங்க வந்து சம்பாரிச்சுக்கிட்ட அந்த சொத்து வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபேன்ஸ் ஆகிய நீங்க தான். ஏன்னா, அவங்களுடைய அந்த ஒவ்வொரு கிஃப்ட்டும், அவங்க எழுதின அந்த கமெண்ட்டுகளும், அந்த லெட்டர்களும் ஒவ்வொன்னுமே இல்லைங்க. நீங்க விஜய் பார்வதி பத்தி ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டுட்டு, அதுக்கு கீழ போய் கமெண்ட்ல பாருங்க. இந்த வீடியோல கூட என்னோட வீடியோ இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோல கூட கமெண்ட்ல பாருங்க. பார்வதின்னு சும்மா காசு குடுத்துலாம் வந்து அப்படி ஒரு கூட்டம் நிக்காது. ஒரு உண்மையான ரோல நேசிச்சு, எவ்வளோ பைத்தியக்காரத்தனமா அந்த மக்கள் வந்து நேசிச்சிருந்தா, வெறித்தனமா நேசிச்சிருந்தா,
பைத்தியகாரத்தனம் சொல்கிறேங்கிறதுக்காக நீங்கள் வந்து கோச்சிக்காதீங்க. நம்மளுக்கு ரொம்பவே ஒருத்தரை பிடிச்சு போயிருச்சுன்னா, நான் கூட விஜய் பார்வதியும், கமருதீனையும் பைத்தியகாரத்தனமா தான் நேசிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ரெட் கார்டுக்கு முன்னாடி கூட "டேய் என்னடா ஓவரா பண்றீங்கடா" அப்படிங்கிற மாரி தான் நானுமே பார்த்தேன். ரெட் கார்டுக்கு அப்புறம் அந்த வீட்ல நடந்தது அவங்களுக்கு அநீதி. அதுக்கப்புறம் வெறித்தனமா, பைத்தியகாரத்தனமா அவங்கள நான் நேசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். அவங்க ரெட் கார்டுக்கு அப்புறம் கம்பேக் குடுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். அவங்களுக்காக என்ன சொல்றது? கணக்கே இல்ல. அவ்வளோ வீடியோக்கள்ல அவங்களுக்காக நான் வாய்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக அவ்வளோ குரல் குடுத்துருக்கிறேன். அவங்க பக்கம் நின்றுருக்கிறேன். என்னோட சேனல்ல என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும். நான் பார்வதிக்கு ஃபேவரா பேசுறதுக்கு காரணம் ஒரு பிஆர் கிடையாது. 10 பைசா கூட அவங்ககிட்டலாம் வாங்க கிடையாது. நம்ம உண்மையின் பக்கம் நிக்கிறோம். அவங்க 2 பேத்துக்கும் பிக் பாஸ் வீட்ல அந்த சேனல் பண்ணுது, சாண்ட்ரா பண்ணுது எல்லாமே அநீதின்னு முழுக்க முழுக்க குரல் குடுத்துட்டுருக்கிறோம். விஜய் பார்வதி அப்படிங்கிற அந்த பெண் 2020ல விஜய் பார்வதி தன்னோட ஜர்னிய வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடற்கரையில போயிட்டு மைக் வச்சுக்கிட்டு ஒரு ஆங்கரா நின்னுகிட்டு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காண்டம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அன்வான்டட் டச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு மேலும் ஃபீமேலும் பேசிட்டா என்ன நினைக்கிறீங்கங்கிற மாரி ஒரு டபுள் மீனிங் ஓரியன்ட்டான மைக்க வச்சு அதுல சமுதாய கருத்துக்கள வந்து இப்படிதான் பார்க்கணும்னு கிடையாது. ஒரு பெண்மை வந்து தாய்மை அடையும் போது அது எப்படி இருக்கும்? ஒரு பெண் வந்து தன்னோட பீரியட் டைம்ல வந்து எதெல்லாம் ஃபேஸ் பண்றா? அப்படின்லாம் கொஸ்டின்லாம் கேட்கும்போது, ஏய் என்னடா பொது வெளியில இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்கிற மாரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உண்மையாவே அதுல வந்து இந்த மாரி விஷயங்கள்ல நீங்க பெண்ண ஒதுக்காதீங்க. பெண்ணுக்கான இந்த விஷயங்கள ஆண்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு அக்காவா, ஒரு மனைவியா இவங்களுடைய உணர்வுகள நீங்க மதிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சமுதாய மெசேஜ் சொல்ற மாரி தான் அந்த ஷோலாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ்ங்க. பிக் பாஸ்ல 2026 சாரி 2026 2020லிருந்து 2026 வரைக்கும் இந்த விஜய் பார்வதி அப்படிங்கிற ரோல் சந்திச்சுக்கிட்டது வந்து கிட்டத்தட்ட அதிகபட்ச நெகட்டிவ்கள மட்டுமே சம்பாதிச்சிருக்கிறாங்க. நெகட்டிவ்கள பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு வந்து, அதான் ரெட் கார்டு மாரி அந்த ஷோவெல்லாம் பண்ணும்போது 1000 நெகட்டிவ். பார்வதினாவே நெகட்டிவ். அந்த நெகட்டிவ்கள எல்லாத்தையுமே பாசிட்டிவ் வைபா கொண்டுட்டு வந்து இன்னைக்கு சொல்றாங்க. பார்வதி மாரி ஒரு போல்டான பெண் வந்து எனக்கு மனைவியா வரணும். பார்வதி மாரி ஒரு பெண் வந்து இந்த சொசைட்டிக்கு தேவை. பார்வதி மாரி எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, நெகட்டிவ் எல்லாத்தையும் தூக்கி தூரமா போட்டு பெண்கள் முன்னேறி வரணும். பார்வதி வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு மாடலா இருக்கிறாங்க அப்படின்னு நெறைய சேனல்கள்ல பேசுறாங்க. நான் அடிக்கடி வந்து பேசிட்டே இருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து இன்னைக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியில நிலைச்சு நிக்கணும்னா, அவங்களோட அந்த பாசிட்டிவ் வைபு, துணிவே சக்தின்னு அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் தான். அத வந்து கிண்டல் பண்ணி கூட போட்டானுங்க. அது கூட டிஆர்பிக்காக தான் பண்றானுங்க. உண்மையா சொல்றேன். ஒவ்வொரு பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்களுடைய துணிவு மட்டுமே சக்தி. வாழ்க்கையில நெகட்டிவ்கள கண்டு தோய்வடைஞ்சு போகாதீங்க. என்ன சொல்றது? அந்த நெகட்டிவ்கள வாழ்க்கையில சந்திச்சு தான் ஆகணும். அதுதான் நம்மளுக்கு நெறைய பாடங்கள கத்துக் குடுக்கும். அந்த நெகட்டிவ்கள பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு பார்வதி மாரி, கமருதீன் மாரி கம்பேக் குடுங்க. அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஆண்கள், பெண்களுக்கும் நான் வீடியோல சொல்லிக்க விரும்புறேன். அது மட்டும் இல்லாம பார்வதியோட அந்த ட்ரிப்பை பற்றி பேசியிருந்தாங்க. அதாவது வைப் வித் பார்வ் அப்படிங்கிற சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி ஏப்ரலில் வந்து அவங்களோட பர்த்டே அன்னைக்கு கோலாகலமாக வந்து அந்த வாட்டர் ஃபெஸ்டிவலில் வந்து பயங்கரமாக போகிறோம். அதில் வந்து எப்படியாவது கலந்துக்கன்னு சொன்னாங்க. பார்வதியோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, வைப் வித் பார்வ் இன்ஸ்டா ஐடியிலையோ இல்லை அவங்களோட யூடியூப் ஐடியிலையோ வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு. கால் பண்ணி நீங்கள் பேசி அந்த ட்ரிப்பில் வந்து கலந்துக்குங்க. விஜய் பார்வதியோட அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே எழுதின அந்த கமெண்ட்டுகளும் அந்த லெட்டர்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிகளை சொல்லியிருந்தது. அதை தாண்டி அவங்க 2 பேர்த்து மேலேயும் அவங்க எல்லாரும் வச்சிருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட்டை சொல்லியிருந்தது. உண்மையாகவே ஒரு லெவலுக்கு மேலே பார்வதி அது எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த ஃபேன்ஸுகள் கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் கிஃப்ட்டு இந்த மாதிரி அவங்க கொடுத்த அந்த என்ன சொல்கிறது 246 ப்ரோமோவை வந்து ஒரு ஃபோட்டோ பிரேமில் ஒருத்தர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பெண் வந்து உண்மையாவே அழுகுதுங்க. இவ்வளவு ஒரு பெரிய லவ் அண்ட் சப்போர்ட் குடுத்த இந்த மக்களுக்கு நான் என்ன வார்த்தைகள சொல்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அத தாண்டி மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு வேளை கமருதீன், பார்வதிக்கும் ஆன அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ஸ்ட்ராங்கா சொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள்ள அடக்குறாங்கன்னு தெரியல. எனிவே த பிக் பாஸ் சீசன் 9 முழுக்க முழுக்க பார்வதி, கமருதீன் அப்படிங்கிறவங்கள கன்டென்ட்டா யூஸ் பண்ணிட்டு அந்த சேனல் டிஆர்பிக்காக ரெட் கார்டு கொடுத்தது. மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பிஆர் டீம் பார்க்குற வேலைக்கு உடந்தையா இல்லாம பார்வதி, கமருதீன், வினோத் இவங்க மாதிரி ஆள்கள் தான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 டிராவல் ஆக மிக முக்கிய நெருக்கமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிக் பாஸ் சீசன் 9 பார்க்க பிடிக்காதவங்க கூட கானா வினோத் பாடின பாடல்கள்னாலையும் அவர் கொடுத்த டைமிங் கவுண்டர்னாலையும் பார்வதிக்கும் கமருதீனுக்குமான அந்த அழகான காதல்னாலையும் இப்படி தான் அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த கட்டமைக்கப்பட்ட அந்த வட்டத்தினால தான் அந்த ஷோவையே பார்த்தாங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த பிக் பாஸ் சீசன் முழுக்க முழுக்க வெளியிலும் சரி உள்ளேயும் சரி வெளியில் இருக்கிற சேனல்களுக்கும் சரி உள்ளே இருக்கிற சேனல்களுக்கும் பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த சீசனை
சம்பாரிச்சு குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது பார்வதியும், கமருதீன் தான். வினோத்த பத்தியும், கமருதீன பத்தியும், விஜே பார்வதிய பத்தியும் பேசுனா மட்டும் தான் நம்மளுக்கான இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சேனல்கள் அவங்கள பத்தி மட்டும் தான் பேசுனாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நானும் பேசினேன். அவங்கள நல்ல விதமா மட்டும் தான் பேசினேன். ஒரே ஒரு வீடியோ தான் அவங்க பண்ற அந்த என்ன சொல்றது, சாப்பிடுற டாபிக் பத்தி பேசும்போது நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை தாண்டி அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் பத்தி மட்டும் தான் பேசினோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அவங்களுக்காக நின்றுக்கோம். அவங்களுக்காக பேசியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க, விஜே பார்வதியும், கமருதீன் அப்படிங்கிற அந்த 2 நபர்கள் தான் பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு நம்ம சொல்ற அந்த கருத்துக்களும், டிஆர்பிக்காக சேனல் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டதும், 246 ப்ரோமோக்கள்ல வர்ற அளவுக்கு அந்த பெண் ஒரு திறமையா அந்த பிக் பாஸ் சீசன் 9ல ஒரு கேமரா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ற விஷயம், இந்த ஃபேன்ஸ் ஆகிய எல்லாருமே அவங்கள கொண்டாடுறதுக்கான காரணம் அப்படின்னு நீங்க என்னலாம் நினைக்கிறீங்களோ, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.